Good morning, children. I am Mrs. Manimeglai, your maths teacher. How are you, children? I think all are well and good. Have you written your quarterly examination well? Yes. Now let me start today's portion. In 9th standard maths, today you are all going to learn real numbers, exercise 2.4. You have already learnt about what is meant by rational numbers and irrational numbers. Do you remember that? Yes, rational numbers means natural numbers, whole numbers, integers, fractional value are all said to be rational numbers. That is, a value in the form of p by q is said to be a rational numbers. In general, it is said to be a number which have terminating or non-terminating and recurring decimal expansion is said to be a rational number. This is the definition for rational number. And then what is meant by irrational numbers? A number having non-terminating and non-recurring decimal expansion is said to be irrational numbers. That is, all non-perfect square numbers are said to be irrational numbers. Do you remember this? Yes, these are said to be rational and irrational numbers. Rational numbers na enna? Natural numbers, whole numbers, integers, and then fractional formula இருக்கிற அந்த values p by q formula இருந்தாலும் அது fractional value தான். ஸோ இது எல்லாமே நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் சொல்லும் போது ஒரு டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்குது, அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ டெசிமல் ஃபார்முக்கு மாற்றும் போது அந்த வேல்யூ டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? டெர்மினேட்டிங்னா என்ன? ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஆன்சர் உங்களுக்கு 0ன்னு வந்துருச்சுன்னா அது டெர்மினேட்டிங். அதே ஃப்ராக்ஷன் வேல்யூவை டிவைட் பண்ணும்போது சம் வேல்யூ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ ரிமைண்டரே வரல, அதாவது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, டிவிஷன் ஒர்க் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, கோஷன்ட்டில் இருக்கிற வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, வந்த நம்பரே திரும்ப வருது அப்படின்னா அதுக்கு பேர் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத படித்தோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன நம்பர்ஸ்? ரேஷ்னல் நம்பர்ஸ். ஃப்ராக்ஷனல் வேல்யூன்னும் போது அது இர்ரேஷ்னலாகவும் இருக்கலாம், ரேஷ்னலாகவும் இருக்கலாம். அதில் எப்படி ரேஷ்னல்ன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாடல், அதாவது டெர்மினேட்டிங்காக, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காக அப்படின்றது தான் ரேஷ்னல் நம்பர்ஸில் பார்த்துட்டோம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன? எல்லா நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸுமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். √2, √3, √5, √7, √8, √10, √11 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இது எல்லாமே நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இது எல்லாமே என்ன நம்பர்ஸு? இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். பை இஸ் ஆல்சோ அன் இர்ரேஷ்னல் நம்பர்னு படிச்சிருக்கோம். ஆனால் 22/7 என்னென்னு படித்தோம்? ரேஷ்னல் நம்பர்னு படிச்சிருக்கோம். ஸோ இர்ரேஷ்னல் நம்பர்ஸில் டெஃபினேஷன் வரும்போது என்ன பார்த்துருக்கோம்? நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நான் ரெக்கரிங்காகவும் இருக்கணும். அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்குது, அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ டிவைட் பண்ணும்போது டிவிஷன் எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா நான் டெர்மினேட்டிங். கோஷன்ட்டில் வர வேல்யூ ரிப்பீட் ஆகலை, வேறு நம்பர் மாறிட்டே இருக்குது அப்படின்னா நான் ரெக்கரிங்னு படிச்சிருக்கோம். ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருந்தால் அந்த வேல்யூ என்ன நம்பர்? இர்ரேஷ்னல் நம்பர். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னோம்? நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு படித்தோம். ஸோ இது எல்லாமே ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னலோட டெஃபினிஷன்ஸ் ஆல்ரெடி வந்து 3 எக்ஸசைஸில் நம்ம படித்து முடிச்சாச்சு. ஸோ நவ் we are going to learn exercise 2.4, that is real numbers. What is meant by real numbers? See, real numbers. The real numbers consist of all rational numbers and all irrational numbers. Real numbers எதை மீன் பண்ணுது பாருங்கள். எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸும் எல்லா இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் சேர்த்து தான் ரியல் நம்பர்ஸ். அப்போ ரேஷ்னல் நம்பரோட டெஃபினேஷன் பார்த்தாச்சு, இர்ரேஷ்னல் நம்பர்னாலும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ரேஷ்னலும் இர்ரேஷ்னலும் சேர்ந்தது தான் என்ன நம்பர்ஸ்? ரியல் நம்பர்ஸ். ஸோ இதனுடைய எல்லா நம்பர்ஸும் எதில் ஃபார்ம் ஆகிடும்? ரியல் நம்பர்ஸில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரியல் நம்பர்ஸ் கேன் பி தாட் ஆஃப் அஸ் பாயிண்ட்ஸ் ஆன் அன் இன்ஃபைனைட்லி லாங் நம்பர் லைன் கால் த ரியல் லைன். இப்போ நம்ம ரியல் லைன் போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம்? ரியல் நம்பர்ஸை எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு பாருங்கள். ரியல் நம்பர்ஸ் கேன் பி தாட் எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் ஆன் அன் இன்ஃபைனைட்லி லாங் நம்பர் லைன். இன்ஃபைனைட்லி மீன்ஸ் முடிவில்லாமல் எண்ட் ஆகாமல் இருக்கிற அந்த நம்பர் லைனில் ஒரு லாங் நம்பர் லைன் போகுது, அந்த லைன் எண்ட் ஆகலை, அதில் ரியல் நம்பர்ஸை
நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் என்ன லைன்? ரியல் லைன் சொல்லுவோம். வேர் த பாயிண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு இன்டீஜர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. என்ன சொல்ல வராங்க பாருங்கள், நீங்கள் பாயிண்ட்ஸை வந்து நம்பர் லைனில் டினோட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கணும். அதாவது இங்கே 0 போடுறீங்க, 0லேருந்து 1க்கு 1 சென்டிமீட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 2க்கும் 1 சென்டிமீட்டர், அதாவது கேப் வந்து சேம் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. இந்த இன்டீஜர்ஸை நீங்கள் நம்பர் லைனில் டினோட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு. ஒரு வேல்யூ அதிகமாக ஒரு வேல்யூ குறைவா அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துடைய வேல்யூஸோடைய ஸ்பேஸ் வந்து சேமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ரியல் நம்பருக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ரியல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் ரேஷனல் நம்பர் அண்ட் அனதர் ஒன் இஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் எதுலேருந்து பிரியுது? ரியல் நம்பர்ஸ்லேருந்து பிரியுது. இந்த ரேஷனல் எப்படி பிரிக்கிறாங்க? டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். டெர்மினேட்டிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் மட்டும்தான். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸை ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் என்னது? ரேஷனல் as well as irrational is said to be an real numbers. And then the real number line visualization through successive magnification. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். the real number line வந்து எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும், எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ சக்ஸசிவ் மேக்னிஃபிகேஷன். அதாவது அதை சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ இந்த நம்பர் லைன் இருக்குது. இந்த நம்பர் லைனில் இப்போ 0 1 2 இந்த பக்கம் -1 -2 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இந்த வேலையை நம்ம டைரெக்டாக பார்க்க முடியும். இதுக்கு பிட்வீனில் இருக்கிறது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்க முடியுன்றதை பாருங்கள். சக்ஸசிவ் மேக்னிஃபிகேஷன் மூலயமா நம்ம பார்க்க முடியும். அதாவது we can visualize the representation of numbers on a number line as if we glimpse through a magnifying glass. எப்படி பார்க்க முடியும் பாருங்கள். அந்த பூத கண்ணாடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதனுடைய வேல்யூஸை வந்து நம்ம ஹியூஜாக பார்க்க முடியும், பெருசாக பார்க்க முடியும். இதுக்கு 0க்கும் 1க்கும் பிட்வீனில் நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய நாக்ட் ஹையில் பார்க்க முடியாது, நார்மல் ஹையில் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண பொறுத்து மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலயமா அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்குறதால இதை என்னென்னு நம்ம மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சக்ஸசிவ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் லைனில் இருக்கிற ரியல் வேல்யூஸை ரியல் நம்பர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா எதை மூலிமா பார்க்க முடியும்? சக்ஸசிவ் மேக்னிஃபிகேஷன் மூலிமா தான் இந்த மெத்தட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதுதான் இந்த எக்ஸசைஸே. ஸோ ஒன்லி 3 சம்ஸ் இருக்குது. அந்த 3 சம்ஸுமே நம்பர் லைன் ட்ரா பண்ணுறது, ஒரு ரியல் நம்பரை எப்படி வந்து நம்பர் லைனில் டினோட் பண்ணுறதுன்றது தான் இந்த எக்ஸசைஸ். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். ஸோ 3 சம்ஸை பார்க்க போகிறோம். லெட் வி ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் சம். Represent the following numbers on the number line. First value பாருங்க 5.348. First one is 5.348. இது ஒரு ரியல் நம்பர். இந்த ரியல் நம்பரை என்ன டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்பர் லைனில் டினோட் பண்ணுங்க. Represent the following numbers on the number line. நம்பர் லைனில் டினோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க 5.348. இந்த வேல்யூ நம்ம ஸ்கேல் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேலில் ஆல்ரெடி ஈக்குவல் ஸ்பேஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. 0 1 2 3 இந்த மாதிரி ஈக்குவலாக தான் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த மாதிரி தான் நீங்கள் டயக்ராம் வரையணும். ஸோ லைன் ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டை வைங்க. அப்போ தான் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு. நீங்கள் ஒன்று குறைவாக வச்சு ஒன்று அதிகமாக வச்சா டயக்ராம் தப்பு. ஸோ இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. 5.348 போது இந்த 5ன்றது தான் உங்களுக்கு ஹோல் பார்ட். இந்த ஹோல் பார்ட் எடுத்துங்க. 5.348 5க்கு அப்புறம் சம் வேல்யூஸ் வருது. அப்போ இந்த நம்பர் லைனில் எந்த 2 வேல்யூக்கு பிட்வீனில் இந்த ஆன்சர் வரும்ன்றத உங்களோட மேனுவல் கேல்குலேஷனை நீங்கள் சொல்லணும். ஸோ நம்ம ஈஸியாக சொல்லலாம் 5க்கும் 6க்கும் பிட்வீனில் தான் இந்த வேல்யூ உங்களுக்கு வரும். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் கொஸ்டினை வச்சு. ஸோ நம்பர் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது? ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். கிவன் கொஸ்டினில் 5.348 இருக்குது இல்லையா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 5.348. இப்போ 5க்கும் 6க்கும் பிட்வீனில் தான் வருதுன்னு சொல்லிட்டேன்.
ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ட்ரா பண்ணும்போது நம்ம நார்மல் நம்பர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் மஸ்ட் பி நெகட்டிவ், சென்டர் பாயிண்ட் இஸ் 0 அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஷுட் பி பாசிட்டிவ். பாசிட்டிவில் கொடுத்தாச்சு. ஸோ 1 2 3ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம 5க்கும் 6க்கும் பிட்வீனில் இந்த வேல்யூ வரதால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 5 அண்ட் தென் 6. அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூலாம் பாருங்கள் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கா பாருங்கள், எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், மிஸ் இந்த பக்கம் -7 இந்த பக்கம் +7 வரைக்கும் தான் போடணுமானா அப்படிலாம் இல்லை, கண்டிஷன்ஸ் அது இல்லை. நமக்கு தேவையான வேல்யூ இந்த நம்பர் லைனில் அரைஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். உங்களோட நோட் புக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டயக்ராமாக நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஆனால் நீடட் மெஷர்மெண்ட் அங்கே இருக்கணும், தேவையான மெஷர்மெண்ட் அங்கே இருக்கணும். ஸோ 5 6 எடுத்துட்டேன், 5ம் 6ம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெசிமல் பார்ட் இல்லையா. 5க்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த டெசிமல் வேல்யூ என்ன வரும்? 5.1. ஸோ நீங்கள் நம்பர் லைன் என்ன நெக்ஸ்ட் நம்பர் லைன் ஸ்டெப் 2க்கு போங்க. அடுத்து மறுபடியும் இன்னொரு நம்பர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. ஃபஸ்ட் வேல்யூ 5, லாஸ்ட் வேல்யூ 6. அதாவது இந்த 5ம் இந்த 6ம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வந்துடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இந்த 5ம் இந்த 6ம் இங்கே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்டில் வந்துடும். அதுக்கு அடுத்தது பிட்வீனில் 5க்கும் 6க்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் வரும் பாருங்கள்? 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6, 5.7, 5.8, 5.9, 5.10 வராது. ஏன்னா நம்ம டெசிமல் பார்ட்டில் ஒரு வேல்யூவாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 9 + 1 0 ஆட் பண்ணும்போது இங்கே 6 வந்துடும். 6.0, 6.0 தான் இந்த இடத்துல நம்ம 6ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ஸோ 5லேருந்து 6க்கு பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸ் அதாவது 1 பிளேஸ் டெசிமலை மட்டும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூவில் பாருங்கள் 5.3ல் இந்த வேல்யூ மட்டும் இப்போ எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்கா பாருங்கள், இது இருக்குது 5.3. அப்போ நம்ம அடுத்த ரெண்டு வேல்யூ 5.3யும் 5.4யும் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் 5.3, இந்த எண்டிங் பாயிண்ட் 5.4. இப்போ இதுக்கு பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு பிட்வீனில்னும் போது ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேஸ் வந்து 5.3, அதாவது 0.3 தான் ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேஸ். அப்போ செகண்ட் டெசிமல் பிளேஸ் என்னவாக இருக்கும்? 5.3 போது அடுத்த வேல்யூ 5.31. செகண்ட் டெசிமல் பிளேஸ்க்கு 31 ஆகிடும், அதாவது 1 வந்துடும். அடுத்தது 5.32, 5.33, 5.34, 5.35, 5.36, 5.37, 5.38, 5.39ஓட 1 ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 9 + 1 10, 0 பேலன்ஸ் 1, 3 + 1 4. ஸோ this is 5.4. ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு 5.4 வந்தாச்சு. ஸோ நமக்கு தேவையான வேல்யூஸ் கிடச்சிருச்சு. 5.31லேருந்து 5.39 வரைக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வேல்யூவில் பாருங்கள் 5.34. இந்த இடத்துல 5.34 எங்கே இருக்குது பாருங்கள்? இந்த பிளேஸில் இருக்குது 5.34. அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூக்கு பிட்வீனில் தான் அடுத்த வேல்யூ நமக்கு கெட் ஆகும். ஸோ 5.34ம் 5.35ம் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 5.34, அடுத்த பாயிண்ட் 5.35. ஸோ இதுக்கு பிட்வீன் வேல்யூவில், அதாவது நெக்ஸ்ட் டெசிமல் பார்ட் என்ன ஆகும்? 4க்கு அப்புறம் உங்களுக்கு 1 வரும். ஆல்ரெடி இங்கே 4க்கு அப்புறம் எந்த வேல்யூவும் இல்லை, அதாவது 0ன்னு அர்த்தம். ஸோ 5.341, 5.342, 5.343, 5.344, 5.345, 5.346, 5.347, 5.348, 5.349. this is 3 5.347. இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸை கெட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன வேல்யூ வேணும்? 5.348. அது எந்த பிளேஸில் இருக்குது பாருங்கள்? 5.348 இந்த பிளேஸில் இருக்கா? ஸோ அந்த பிளேஸை நம்ம சர்க்கிள் பண்ணால் அதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த இடத்துல சர்க்கிளும் பண்ணாமல் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வேல்யூவை சர்க்கிள் பண்ணி விடணும். எதை சர்க்கிள் பண்ணணும்? இந்த ஆன்சரை இந்த இடத்துல அரைஸ் ஆகிட்ட உடனே அந்த பார்ட்டை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணி காட்டணும். 5.348 திரும்பவும் செஞ்சு காட்டுறேன். அதை பாருங்கள், 5.348 வந்துட்டோடனே இந்த வேல்யூ நம்ம சர்க்கிள் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம ஷோ பண்ணணும். அப்போ தான் ஃபைனல் ஆன்சர் கெட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க, இந்த நம்பர் லைன் போடும்போது ஈக்குவல் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்கணும்.
எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ இங்கே ஸ்டார்டிங்கில் வரணும், இந்த வேல்யூ இங்கே எண்டிங்கில் வரணும், பிட்வீன் வேல்யூ டெசிமல் பார்ட் ஒரு பார்ட்டாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் சம் 6.4 up to 3 decimal places. இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள், பார் 4னு வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன நம்பர்? இது கண்டிப்பாக இது ஒரு ரேஷனல் நம்பர். ஏன்னா இது பார் போட்டாவே நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஸோ ரேஷனல் நம்பர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பார் யூஸ் பண்ணால் என்ன மீனிங்? அந்த வேல்யூ மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எத்தனை 4னாலும் நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். ஆனால் உங்களுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க? 3 டெசிமல் பிளேசஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ தான் வரணும்? 3 வேல்யூஸ் மட்டும்தான் வரணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 4s போட்டுங்க. அப்போ நம்பர் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இந்த 6.444 எந்த ரெண்டு வேல்யூக்கு பிட்வீனில் வரும்? 6க்கும் 7க்கும் பிட்வீனில் வரும். ஸோ அப்போது உங்கள் நம்பர் லைனில் கண்டிப்பாக 6 இருக்கணும், 7 இருக்கணும். நம்பர் லைன் ட்ரா பண்ணுங்கள். இதில் போட்டிருக்கிற மாடல் தான் போடணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. பாசிட்டிவில் எக்ஸ்ட்ரா வேல்யூஸும் நெகட்டிவில் கொஞ்சம் குறைவான வேல்யூஸும் வச்சு கூட போடலாம். உங்கள் நோட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் ஈக்குவலாக வேணும். எனக்கு தேவை 6ம் 7ம் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் லைன் ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் -3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட இங்கே 8 9 வரைக்கும் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ யோர் சாய்ஸ், நீங்கள் ஏன்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கு அடுத்தது 6க்கும் 7க்கும் பிட்வீனில் வந்துருச்சு. அந்த வேல்யூ பாருங்கள், 6.444 இந்த வேல்யூ. ஸோ 6க்கு அப்புறம் பாருங்கள் 6.4ன்னு வருது. அப்போது ஸ்டார்டிங் வேல்யூ 6 ஆகிடும், எண்டிங் வேல்யூ 7 ஆகிடும். 6க்கு அப்புறம் 6.1 6.2 6.3 6.4 6.5 6.6 6.7 6.8 6.9 அது வரைக்கும் வந்துருச்சு. இந்த 6.4ன்றது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ 6.4 எடுத்துக்கணும், 6.5 எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கிறோம்? நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.44 இந்த ரெண்டு வேல்யூக்கு பிட்வீனில் தான் அது வரப்போகுது. அதனால் அந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம். 6.4 ஸ்டார்டிங், 6.5 எண்டிங் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த வேல்யூ 1 1 ஆட் பண்ணுங்கள். 6.41 6.42 6.43 6.44 6.45 6.46 6.47 6.48 6.49 ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் 6.44 எங்கே இருக்குது பாருங்கள், 6.44 இந்த பிளேஸில் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த டிஜிட் இருக்கா? இருக்குது, 4ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அடுத்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இது வந்துடும், எண்டிங் பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ 1 1 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 3 டிஜிட்ஸ் போடும்போது ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி கூட மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ மேலே அப்படி கூட எழுதலாம். ஆனால் நம்பர் லைன் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி 6.44ன்னு போட்டு 1 2 3ன்னு ஆட் பண்ணிகிட்டே போயிட போகிறீங்க. இதில் இந்த நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அந்த நம்பர் அரைஸ் ஆனோடனே கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் சர்க்கிள் போடணும். இதில் உங்களுக்கு சர்க்கிள் இல்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் நிச்சயமாக எக்ஸாம்லேயும் சரி சப்ஜெக்ட் நோட்லேயும் சரி இந்த இடத்துல சர்க்கிள் போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க். ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு 6.444 வந்துருச்சு ஆன்சர். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த டயக்ராம். நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் 4.73 7க்கும் 3க்கும் பார் இருக்குது. ஸோ இதுவும் என்ன நம்பர்? ரேஷனல் நம்பர். ஏன்னா இது வந்து பார் இருக்கிறதால நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஸோ 7373 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போது இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். கரெக்ட் டு 4 டெசிமல் பிளேசஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது பாருங்கள் இந்த 4 பிளேஸ் வரணும். அப்போ நம்ம அடுத்த பிளேஸை செக் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி இந்த 7லேருந்து 1 ஆட் பண்ணி போட்டாலும் கரெக்ட் தான், இல்லை டைரெக்டாக நீங்கள் 7373ன்ட்டு கொடுத்தாலும் சரி தான். ஏன்னா கரெக்ட் 4 டெசிமல் பிளேஸஸ் சொல்லிட்டாங்க, நீங்கள் அதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதில் மிஸ்டேக்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ 4.7373 இந்த வேல்யூக்கு நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். 4.7373ன்னும் போது எந்த ரெண்டு வேல்யூக்கு பிட்வீனில் இந்த 4 வரும்? ஹோல் பார்ட் வந்து 4க்கும் 5க்கும் பிட்வீனில் வரும். ஸோ 4.7373. ஸோ 4க்கும் 5க்கும் ஸ்டார்டிங் 4 எண்டிங் 5. அப்புறம் நெக்ஸ்ட்டு சென்டரில் என்னென்ன வேல்யூ வரும்? 4.1 4.2 4.3 அப் டு 4.9 வரைக்கும் கொடுத்துருவீங்க. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 4.7 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ 4.7 இங்கே இருக்குது. அப்போ நம்ம அடுத்த வேல்யூ இருக்கா? இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்க போகிறோம். 4.7லேருந்து 4.8 வரைக்கும் எண்ட் ஆகும். ஸோ பிட்வீன் வேல்யூஸோட 1 1 ஆட் பண்ணுங்கள். 4.7 பக்கத்தில் 1, அடுத்தது 4.72, அது மாதிரி 4.79 வரைக்கும் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 4.73 இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ அடுத்த வேல்யூ ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம்.
நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் 4.73 எண்டிங் 4.74 ஸோ பிட்வீன் வேல்யூ என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க 4.731 அப்படியே என்ட்ரி பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள் 4.737 இந்த பிளேஸில் இருக்குது அடுத்த வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஸ்டார்டிங் 4.737 எண்டிங் 4.738 ஸோ அடுத்த வேல்யூ 4th டிஜிட்டில் என்ன என்ட்ரி பண்ணுவீங்க 1 2 3 என்ட்ரி பண்ணிகிட்டே வருவீங்க இதில் இந்த வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ 4.7373 will be the final answer ஸோ ஞாபகமாக இதை சர்க்கிள் பண்ணுங்கள் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக போடுங்க டயக்ராம் நீட் ப்ரெசன்டேஷனோட போடுங்க இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் வந்து 4th ஸ்டெப்போட ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த சம் மட்டும் உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு ரீசன் என்ன இதில் வந்து 4 டெசிமல் பிளேசஸ் எடுத்திருக்கோம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் லைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் இதுக்கு முன்னாடி டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெசிமல் பிளேசஸ்ன்றதுனால 4th ஸ்டெப்போடு ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ இது மட்டும் 5 ஸ்டெப்ஸ் கொடுக்க போகிறீங்க நீட் ப்ரெசன்டேஷனோட ஒரு பேஜுக்கு ஒரு சம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா ஆஃப் த பேஜ்லேயே அது கண்டிப்பாக போடணும் நீங்கள் கிட்ட வரையாதீங்க ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே சில்ட்ரன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ